எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் RS, D, JK flip-flop-ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் முடிவை சரிபார்ப்பது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். இந்த வீடியோ 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது பற்றியும் மற்றும் அதை சரிபார்ப்பது பகுதி 2இல் காணலாம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் RS, D, JK flip-flop-ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை உருவாக்கி அவற்றின் முடிவுகளை சரிபார்க்கவும் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். டேட்டா ஷீட்டுடன் கூடிய டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட், டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC 74279, டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC 74LS379, டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC 74LS04, டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC 74LS76 2, மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் தேவைக்கேற்ப, மேக்னிஃபையிங் லென்ஸ். RS flip-flop IC 74LS279 ஐ பயன்படுத்தி parallel shift ரெஜிஸ்டரின் கட்டுமானம். 74LS279 என்பது dual inline பேக்கேஜில் 16 பின்களை கொண்டுள்ள quad SR flip-flop latch IC ஆகும். IC 74LS279 இல் கிளாக் இன்புட் ப்ரொவிஷன் இல்லை என்பதால் கொடுக்கப்பட்ட இன்புட் டேட்டாவை parallel அவுட்புட்டிற்கு மாற்ற சர்க்யூட் கட்டமைப்பின் கட்டுமானம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் சர்க்யூட்டுக்கு 2 ICக்கள் தேவை. அவை IC 74LS279 மற்றும் IC 74LS04. IC 74LS279 மற்றும் IC 74LS04 ஆகிய 2 ICயிலும் அச்சிடப்பட்ட குறியீட்டு எண்ணை மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி அடையாளம் காணவும். பின் எண் 1ஐ கண்டறியவும். பின் எண்ணை குறிக்கும் அது ஒரு ஸ்மால் நாட்ச் அல்லது டாட்டை கொண்டிருக்கலாம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட் போர்டின் மேல் IC சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைக்குள் செல்வதை உறுதி செய்து பிரெட் போர்டில் ICயின் பின்களை 2 வரிகளையும் மெதுவாக செருகவும். பின்களை வளைக்காமல் அல்லது துளைக்குள் கட்டாயப்படுத்தாமல் கவனமாக இருங்கள். பின் எண் 8ஐ கிரவுண்டுடனும் மற்றும் பின் எண் 16ஐ IC 74LS279 இன் பவர் சப்ளை +5 வோல்ட்ஸுடனும் இணைக்கவும். மேலும் IC 74LS04 இன் பின் 7ஐ கிரவுண்ட் மற்றும் பின் 14ஐ VCC உடன் இணைக்கவும். IC 74LS04 இன் பின்கள் 1, 5, 10 மற்றும் 14ஐ டாகிள் சுவிட்சுகளுடன் முறையே A, B, C மற்றும் D ஆக இணைக்கவும். IC 74LS279 இன் பின் 1ஐ IC 74LS04 இன் பின் 1 உடன் இணைக்கவும். IC 74LS04 இன் பின் 2ஐ IC 74LS279 இன் பின் 2 உடன் இணைக்கவும். அதேபோல் நாட் கேட்டை மற்ற SR flip-flop latchகளின் R மற்றும் S இன்புட்டிற்கு இடையே சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி இணைக்கவும். +5 வோல்ட் பவர் சப்ளை VCCஐ ஸ்விட்ச் ஆன் செய்யவும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டரின் பிட் விட்த்தின் அடிப்படையில் டேட்டா இன்புட் லைனுக்கு A, B, C மற்றும் D விரும்பிய parallel இன்புட் டேட்டாவை பயன்படுத்தவும். லோடட் டேட்டாவை அவை பிரதிபலிக்கிறதா என்பதை பார்க்க parallel அவுட்புட் லைன்களை Q0 முதல் Q3 வரை சரிபார்க்கவும். அப்ளைட் parallel இன்புட் டேட்டாவுடன் அவுட்புட் பொருந்த வேண்டும். Parallel input 1 0 0 1, parallel output 1 0 0 1, parallel input 1 0 1 1, parallel output 1 0 1 1, parallel input 1 1 0 1, parallel output 1 1 0 1, parallel input 1 1 1 1, parallel output 1 1 1 1. எனவே RS flip-flop IC 74LS279 ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை உருவாக்கி சோதனை செய்துள்ளோம். D flip-flop IC 74LS379 ஐ பயன்படுத்தி சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரின் கட்டுமானம். இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு IC 74LS379 D flip-flopகள் தேவை. இது ஒரு 16 பின் dual inline பேக்கேஜ் ஆகும். IC 74LS379 ஆனது 8 இண்டிவிஜுவல் டேட்டா பிட்களை சேமிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் செயல்பாடுகளில் கிளாக் சிக்னல்கள் மற்றும் டேட்டா எனேபிள் சிக்னல்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன.
IC74LS379 இல் அச்சிடப்பட்ட குறியீட்டு எண்ணை மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி அடையாளம் காணவும். பின் எண் 1ஐ கண்டறியவும். அது பின் எண் 1ஐ குறிக்க ஒரு ஸ்மால் நாட்ச் அல்லது டாட்டை கொண்டிருக்கலாம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட் போர்டின் மேல் ஐசி சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைக்குள் செல்வதை உறுதி செய்து பிரெட் போர்டில் ஐசியின் பின்களின் 2 வரிகளையும் மெதுவாக செருகவும். பின்களை வளைக்காமல் அல்லது துளைக்குள் கட்டாயப்படுத்தாமல் கவனமாக இருங்கள். பின் எண் 8ஐ கிரவுண்ட் GNT உடனும் மற்றும் பின் எண் 16ஐ பவர் சப்ளை +5 வோல்ட்ஸ் VCC உடனும் இணைக்கவும். பின் எண் 4இல் சீரியல் இன்புட் டேட்டாவை இணைக்கவும். பின்கள் 2ஐ 5 உடனும் 7ஐ 12 உடனும் 10ஐ 13 உடனும் ஃபிளிப் ஃப்ளாப் 0விலிருந்து அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப் 1க்கும் ஃபிளிப் ஃப்ளாப் 1 இலிருந்து ஃபிளிப் ஃப்ளாப் 2 மேலும் பல என அவுட்புட்டை ஊட்ட இணைக்கவும். அவுட்புட்களை கவனிக்க பின்கள் 2 QA, 7 QB, 10 QC மற்றும் 13 QD ஆகியவற்றை டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள LED அவுட்புட்களுடன் இணைக்கவும். பவர் சப்ளை +5 வோல்ட் VCCஐ ஸ்விட்ச் ஆன் செய்யவும். சீரியல் இன்புட்டில் லாஜிக் 1ஐ பயன்படுத்தவும் மற்றும் CLK பின்னுக்கு கிளாக் பல்ஸ்களை பயன்படுத்தவும். ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் சீரியல் இன்புட் டேட்டாவை ஒரு பிட் மூலம் மாற்ற வேண்டும். ட்ரூத் டேபிளுடன் டேட்டாவை சரிபார்க்கவும். கிளாக் பல்ஸ் 0, QA 0, QB 0, QC 0, QD 0. கிளாக் பல்ஸ் 1, QA 0, QB 0, QC 0, QD 1. Clock pulse 2, QA 0, QB 0, QC 1, QD 1. Clock pulse 3, QA 0, QB 1, QC 1, QD 1. Clock pulse 4, QA 1, QB 1, QC 1, QD 1. Clock pulse 5, QA 1, QB 1, QC 1, QD 0. Clock pulse 6, QA 1, QB 1, QC 0, QD 0. Clock pulse 7, QA 1, QB 0, QC 0, QD 0. எனவே டி ஃபிளிப் ஃப்ளாப் IC74LS379ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை சோதனை செய்துள்ளோம். எனவே நாம் RS ஃபிளிப் ஃப்ளாப் IC74LS279 மற்றும் டி ஃபிளிப் ஃப்ளாப் IC74LS379ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது, மேலும் ட்ரூத் டேபிளுடன் எவ்வாறு சரிபார்ப்பது என்று விவாதித்தோம்.